ஒரு சில வீடுகள், தவறான வீடுகள் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். யூடியூப்பை பார்த்து போட்டு, ஃபேஸ்புக்கை பார்த்து போட்டு, ஐயோ என் வீடு வாஸ்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பணம் காசு கொடுக்குற வீட்டை மாற்றினீங்கன்னா உள்ளதும் போயிடும். தெய்வ நம்பிக்கை வைங்க. அந்த தெய்வ வழிபாடுகள் எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், ஒவ்வொரு தெய்வங்களுக்கான நேரங்கள் இருக்கு. ஆண் தெய்வங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் ஆண் தெய்வத்தை பொறுத்தளவுக்கு நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் எந்த நேரம் வேணாலும் நீங்க போகலாம். பெண் தெய்வங்கள் அதிசக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு அதி தேவதை இருக்கு. அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் நீங்க இயக்குற தெய்வம் உங்களுக்கு வேலை செய்யும். இல்லாட்டிலாம் நீங்க எந்த கோயில் போனாலும் நடக்காது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு இடத்தை ஆட்சி செய்யும். அப்போ நம்ம வீட்டுக்கான தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு நல்ல வாஸ்து நிபுணர், அனுபவம் பெற்ற வாஸ்து நிபுணர் வச்சு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா 30 நாள் நடக்கும். 30 நாள் நடக்கலைன்னா நான் இந்த வேலையை விட்டு போயிருக்கேன். பூர்வீக வீடு தான். நீங்க 100 வீடு வாடகைக்கு போனாலும் பூர்வீக வீடு தான் தீர்மானிக்கும், வாடகை வீடு தீர்மானிக்க. பூர்வீக வீடு தப்பா இருந்தா நீங்க தப்பான வீட்டுக்கு தான் வாடகைக்கு போவீங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சத்குரு வாஸ்து தங்கத்துறை சார் இருக்காரு. வணக்கம் சார். குரு வாழ்க, குருவே துணை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் வாஸ்து சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அதுக்கு அந்த வீட்டையும் நான் என்னால மாத்தி அமைக்கவே முடியாது. பட் எனக்கு வாஸ்து சரியில்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அந்த சமயத்துல நான் என்ன பண்ண முடியும் சார்? இல்ல, இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போறோம். அந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன நோய் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பொதுவாக எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வாஸ்துனா இடிச்சு தான் கட்டணும், உடைச்சு தான் கட்டணும், வாஸ்துக்காரர் வந்தாலே செலவு வச்சிருவான், வாஸ்துக்காரர் வந்தாலே வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தவறான ஒரு எண்ணங்கள், முழுக்க முழுக்க தப்பு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா அது சாதாரணமான காய்ச்சலாகவும் இருக்கலாம், டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், மலேரியாவாக இருக்கலாம், வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம், இது என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்போ இது எல்லாமே மாத்திரையில சரி பண்ணக்கூடியதானா சரி பண்ணதா இருக்கலாம். இதுவே ஒரு வயிற்றுலையோ ஒரு கழுத்துலையோ தலையிலையோ உடம்புல ஏதாவது ஒரு பெரிய கட்டிகள் உருவாகுது, ஒரு கேன்சர் கட்டிகள் வருதுன்னா அதை அறுவை சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பா. அதே போல வீட்டில் எடுத்தோடனே வீட்டில் பெருசாக உடைக்கணும், பெருசாக மாற்றணும் அப்படிங்கலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஜன்னலை மாற்றி வைக்கலாம், ஒரு கதவு தலைவாசலை மாற்றி அமைக்கலாம், ஒரு ஜன்னல் இல்லாத இடத்துல ஒரு ஜன்னலை வைக்கலாம், கதவு இல்லாத இடத்துல ஒரு கதவு வச்சு விடலாம், எங்கே பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு மேடு மண்ணை போட்டு ஹைட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை கொடுக்கும். நம்ம இடிச்சே ஆகணும், உடைச்சே ஆகணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு 70% 80% வீடுகளில் இருக்கிறது இல்லை. 20% வீடுகளை தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம இடிச்சு கட்டணும். அதனால இந்த வாஸ்துனா நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிள். நான் முதல்ல நிறைய பதிவுகள் நான் பதிவிட்டதில் நான் சொல்றது என்னன்னா, பாதிப்புகள் இருந்தால் மட்டும் வாஸ்து பாருங்கன்னு சொல்றோம். சும்மா எதுக்கு வாஸ்து பார்க்குறீங்க? நம்ம நிறைய பாதிப்புகள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பாதிப்பு உங்கள் வீட்டில் இருக்கா, ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பாருங்க. இல்லாட்டி தேவையில்லை, நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு புது வீடு கட்டுறீங்களா, ஒரு வாஸ்து பார்த்து கட்டுங்க. இப்போ ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு கார் பார்க்கிங் போடுறதுக்காக ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இல்லை வெயில் அடிக்குது, மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணி வருதுன்னு ஒரு ஷீட்டு, ஒரு கூரை போட்டு வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ இல்லை 4 பக்கத்தில் கூரை போடுறோம், இல்லை ஒரு ஷீட்டு போட்டு இறக்குறோம், இல்லை மாடி மேலே ஒரு ரூம் போடுறோம், இல்லை மாடி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வேறு ஏதாவது ஒரு கட்டடங்களை கட்டி அமைக்கிறோம் அப்படின்னா நீ வாஸ்து பார்த்து கண்டிப்பாக அதை மாற்றி அமைங்க. இல்லைன்னா வீட்டை எதுவுமே பண்ணாதீங்க, அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. ஒரு சில வீடுகள், தவறான வீடுகள் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். தவறான வீடுகள் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். நீங்கள் யூடியூப்பை பார்த்து போட்டு, ஃபேஸ்புக்கை பார்த்து போட்டு, ஐயோ என் வீடு வாஸ்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பணம் காசு கொடுக்குற வீட்டை மாற்றினீங்கன்னா உள்ளதும் போயிடும். அப்படியா? ஆமாம். அதனால எப்பவுமே ஒரு வீட்டில் பாதிப்புகள் இருந்தால் மட்டும் வாஸ்து பாருங்க, இல்லாட்டி தயவு செய்து பார்க்காதீங்க, நிம்மதியாக இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த வாஸ்துல நிறைய குழம்பிக்கிறாங்க. குழப்பமே வேண்டாம். நீங்கள் இந்த விளக்கு போட்டால் தீரும், விளக்கு போட்டால் கடன் தீரும், கோயிலுக்கு போனால் கடன் தீரும், தகடு வச்சா கடன் தீரும், தாயத்து போட்டால் தீரும், பாசி போட்டால் கடன் தீரும், கயிறு கட்டினா ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும்,
கல்லுகள் வச்சு நம்ம நிறையா நகைகள் போட்டால் எனர்ஜிகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறையா வந்து இந்த பரிகாரங்கள் பண்ணுறப்ப நமக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சி தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கான வருமானம் கிடைக்கும். இது இல்லாமல் எது வச்சும் மாற்றவே முடியாது. இது வந்து எத்தனை ஆண்டுகள் வேணாலும் எடுத்துக்க, நீங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரை வேணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதுதான் உலக நீதி. இதை விட்டு போட்டு நிறைய கடன், ஒரு 5 கோடி 10 கோடி கடனை வச்சுட்டு நான் வந்து பௌர்ணமி கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயில் போனால் கடன் தீரும், இந்த கோயில் போனால் பரிகாரம் செஞ்சால் கடன் தீரும், சிகப்பு துணி வச்சா கடன் தீரும், அதில் ஏதாவது கல்லை போட்டு வைக்கிறது, சங்கை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னா கடன் தீரும். இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு தவறான செயல். இதனால எதுவுமே நடக்காது. பண விரயமும் நேர விரயமும் தான் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை வைங்க. அந்த தெய்வ வழிபாடுகள் எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், ஒவ்வொரு தெய்வங்களுக்கான நேரங்கள் இருக்குது. இப்போது காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போங்க. பெண் தெய்வங்கள் கோயில்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னீங்கன்னா அதிகாலை நேரத்தில் போங்க. பொதுவாக ஆண் தெய்வங்கள் கோயில் போகிறீங்க அப்படின்னா அதிகாலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த டைம் வேணாலும் நீங்கள் போங்க. இப்படி ஒவ்வொன்றுமே இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து யாருமே சொல்றது இல்லை சார். ஆனா எங்ககிட்ட மத்தவங்க எல்லாம் சொல்லி, நீங்க புதுசா ஏதோ ஒரு விஷயம் சொன்னனால நான் கேட்டேன். தாராளமா. என்ன ஆண் தெய்வங்கள்ல வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி பகல் நேரங்கள்ல தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆன் டைம்லயோ இல்ல இந்த மதிய நேரத்திலயோ போனா வந்துட்டு ஆண் தெய்வங்கள் கிட்ட எல்லாம் போக கூடாதுன்னாங்க. எங்களுக்கு லிட்டலா அதான் எங்களுக்கு தோணுது, போலாமா வேணாமா அப்படிங்கிற பயங்கள் வந்து பெண்களுக்கு அதிகமா தோணுது. உண்மையாவே ஆண் தெய்வங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான். ஆண் தெய்வத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் எந்த நேரம் வேணாலும் நீங்க போகலாம், எந்த தவறுகளும் கிடையாது. பெண் தெய்வங்கள் அதிசக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரம். சந்திரன் மறையும், அந்த சந்திரனும் சுக்கிரனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த 5 மணி டு 6 மணிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து சிட்டியில் இருக்கிறாங்க, நகர்ப்புறங்கள் இருக்கிறவங்களாம் அதை கடைபிடிக்க முடியாது. ஏன்னா 6-7 மணி வரைக்கும் தூங்குறாங்க. அதனால தான் நாங்கள் ஒரு 10 மணிக்குள்ளனாச்சும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம், இந்த பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்காக. ஆண் தெய்வ வழிபாட்டுக்கு நீங்கள் நேரங்களும் பார்க்க வேண்டியது, நீங்கள் எந்த டைம் வேணாலும் போங்க. அதே காவல் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறீங்க, இப்போ ஒரு கருப்புசாமி போய் வழிபாடு செய்கிறீங்க, பைரவர் வழிபாடு வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி நேரங்கள் இருக்குன்னா அது வந்து மாலை நேரம். அவங்க வேட்டைக்கு கிளம்புறது, ஊர்வலம் கிளம்புறது, ஊர் காவலுக்காக கிளம்புறது, இந்த நேரங்கள்லாம் அந்த மாலை 6 மணிக்கு மேலே அந்த நேரங்களில் போய் அவங்களுக்கு பூஜை செய்கிறப்ப அப்போ உங்களுக்கான அபரிவிதமான சக்திகள் கிடைக்கும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் இந்த அபிஷேகங்கள் பண்ணுற நேரமாக பார்த்தீங்கன்னா மாலையில் இந்த 4 மணிக்கு மேலே தான் வைப்பாங்க. பைரவருக்கு செஞ்சாங்கனாலும் இந்த 4 மணிக்கு மேலே தான் வைப்பாங்க. இதெல்லாம் இந்த கருப்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் பெரும்பாலும் ஒன்று மாலையில் வைப்பாங்க, இல்லாட்டி காலை நேரம், அந்த அதிகாலை நேரம், அந்த காலையில் சூரிய உதயத்தப்ப பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த தெய்வ வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதில்லை. எல்லாருமே பொதுவாக இந்த கோயிலுக்கு போனால் நடக்கும், அந்த கோயிலுக்கு போனால் நடக்கும், விளக்கு போட்டால் நடக்கும் அப்படின்னு சொல்லியே நினைக்கிறாங்க. நம்மளுடைய மகளிரும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்து விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் நிறைய இடங்களில் நம்ம வாஸ்து பார்க்க போகிற இடத்துலலாம் சொல்லுவாங்க, நான் வந்து தொடர்ந்து 3 வருடமாக அந்த கோயிலுக்கு போகிறேன், ஒன்றுமே நடக்கலை. தொடர்ந்து 5 வருஷமாக இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், நான் எதுவுமே நடக்கலை. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படிம்பாங்க. அப்போது நீங்கள் போகிற தெய்வங்கள் கோயில்கள் வந்து உங்கள் வீட்டோட தொடர்புடையதா அப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய முன்னோர்களுடைய தொடர்புடையதா, உங்களுடைய காவல் தெய்வங்களாகட்டும், உங்களுடைய குல தெய்வங்களாகட்டும், அது உங்களுடைய தொடர்புடையதா அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்போது நிறைய இடத்துல வந்து இந்த குல தெய்வங்கள் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கான தெய்வங்கள் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்காத மொட்டையாக நம்ம வந்து பிளைண்டாக நீங்கள் போனீங்கன்னா எதுவுமே நடக்கிறது இல்லை. இப்போ 1,00,000 பேர் இன்னைக்கு வந்து வர்றாங்க, பங்குனி உத்திரத்துக்கு வர்றாங்கன்னா அந்த 1,00,000 பேருக்கு நடக்குதா? பௌர்ணமிக்கு போகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே நடக்குதா? ஏன் நடக்கலை? எல்லாருமே தானே வேண்டி போகிறோம். அதற்கு காரணம் என்ன? இது எல்லாமே நம்ம வீட்டோட தொடர்புடையது. ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு அதிதேவதை இருக்கு. அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் நீங்க இயக்குற தெய்வம் உங்களுக்கு வேலை செய்யும்.
இல்லாட்டிலாம் நீங்க எந்த கோயில் போனாலும் நடக்காது. ம், ம். அதெல்லாம் தெரியறதே இல்ல. அப்போ இது வந்து இப்ப அது எப்படின்னா நம்மள தெரியறதுக்காகனாலும் நம்மள சொல் அதுதான் ஆ, சொல்றேன். இப்ப எங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கமெண்ட்ல வந்து போடுவாங்க. அப்ப அந்த தெய்வத்த சொல்றா நீன்னு தான் போடுவாங்க. ஏன்னா கண்டிப்பா. நீ சொல்லவே மாட்டேங்கிற கடைசி வரைக்கும் இத சொல்லியேம்பாங்க. ஒரு வீட்ட பார்த்தா தான் அந்த இடத்த நம்ம தீர்மானிக்க முடியும். அந்த வீட்ட வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ம். சொல்ல முடியும்னா 19 வீட்டுக்கு இந்த கோயில் போங்க. வடமேற்கு ஒரு கோயில் போங்க, தென்மேற்கு ஒரு கோயில் போங்க, வாயுமூலைக்கு ஒரு கோயில் போங்க, ஈசானியத்துக்கு ஒரு கோயில் போறதெல்லாம் வந்து பொதுவான விதிகள். பொதுவான விதிகள வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்ப 5 விரலும் ஒரே மாரி இருக்கிறதில்ல. நீங்களும் நானும் ஒரே மாரியா இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாரி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொருத்த ஆட்சி செய்யும். அதே மாரி தான் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு இடத்த ஆட்சி செய்யும். அப்போ வந்து நம்ம வீட்டுக்கான தெய்வங்கள் என்ன? அப்படிங்கிறது ஒரு நல்ல வாஸ்து நிபுணரா, அனுபவம் பெற்ற வாஸ்து நிபுணர வச்சு ஃபர்ஸ்ட்டு அத கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா 30 நாள் நடக்கும். ஓ! 30 நாள் நடக்கலைன்னா நான் இந்த வேலைய விட்டு போயிருவேன். சேலஞ்சு தான். 60 நாள் நடக்கும்னா 60 நாள் நடக்கும். 90 நாள் நடக்கும்னா 90 நாள்ல நடக்கும். அப்போ உங்களுக்கான தெய்வங்கள நீங்க ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்றது. சும்மா மொட்டைய காலத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்ப எல்லா தெய்வங்களும் அப்ப வந்து நமக்கு பலன் குடுக்கலையான்னு இதுல கேள்வியும் வரும். அப்ப எனக்கு வந்து பெருமாள் மட்டும் தான் குடுப்பாரா? முருகர் குடுக்க மாட்டார்லாம் கேள்விகள் எழும். இது எல்லாத்துக்கும் இயற்கையா வர்றது. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையில படைக்கப்பட்டது. அவர்களுக்கான தெய்வங்கள் என்ன? அவர்களுக்கான வீடு என்ன? குலதெய்வம் என்ன? முன்னோர்கள் வழிபாடு என்ன? முன்னோர்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி நமக்கான வழிபாட்டு முறையில வச்சிருந்தாங்க? அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு, இந்த வழிபாட்டு முறை எடுத்தோம்னா, ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். நெறைய பேர் வந்து வாடகை வீடுக்கு ம், போயிருப்பாங்க. ஆனா ம், அவங்களோட சொந்த வீடு வேற ஒரு ஊர்லயோ, ம், வேற ஒரு இடத்துலயோ இருக்கும். ம், ஸோ அந்த சொந்த வீட்ல வாஸ்து சரியில்ல, இல்ல ம், வந்து வாடகையில இருக்காங்களா, அந்த வீட்ல வாஸ்து சரியில்லைன்னா, இந்த 2மே வந்து இவங்களுக்கு இந்த சொந்தமா வச்சிருக்கவங்களுக்கு வந்து ரிலேட் ம். ஆகுமா? பூர்வீக வீடு தான் நீங்க 100 வீடு வாடகைக்கு போனாலும் பூர்வீக வீடு தான் தீர்மானிக்கும். ம். வாடகை வீடு தீர்மானிக்காது. பூர்வ வீடு தப்பா இருந்தா, நீங்க தப்பான வீட்டுக்கு தான் வாடகைக்கு போவீங்க. சரியான வீட்டுக்கு போகவே முடியாது. ம். நீங்க என்ன பண்ணாலும் போக முடியாது. ம். அப்போ பூர்வீக வீட்ட சரி பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க எங்க போனாலும் ஜெயிக்க முடியும். பூர்வீக வீடு தப்பா வச்சு ஜெயிக்கிறதுக்கான 1% கூட சாத்தியக்கூறுகள் இல்லை. முடியவே முடியாது. ஓகே சார். அங்கிருந்து நீங்க மாறி வர்றீங்க. என் பூர்வீகத்த மாத்தவே முடியல. அங்காளி, பங்காளி 10 பேருக்கு அந்த வீடு பங்கு. அங்கிருந்து என்னால வெளியில வர முடியல. அந்த வீட்ட நான் விக்கவும் முடியல. அந்த வீட்ட எழுதி குடுக்கவும் முடியல. எவனுமே ஒத்து வர மாட்டேங்கிறான். நான் என்னதான் பண்றது? இந்த கேள்விகள் நெறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு அண்ணன், தம்பி 5 பேர் இருந்தாங்கன்னா, 2 பேர் ஜெயிப்பாங்க. 3 பேர் தோத்து போயிருவாங்க. ஓ! அந்த வீடு அதற்கு என்ன தேவையோ இந்த வாஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேராசை பிடிச்சது. அதுக்கு தேவையானத எதையோ எடுத்துக்கிட்டு தான் ஓடும். அப்பா! அப்போ அது அது அதுக்கு என்ன வேணுமோ, அந்த வீடு வந்து நிச்சயமா ஒரு உயிர் வேணும்னா உயிர் எடுக்கும். யாரோ ஒருத்தருக்கு இழப்ப குடுக்கும். அல்லது ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது கை, கால்கள் இழந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த வீட்ல அது நடக்கும். இல்ல பொருளாதார கடன் வாங்கி சீரழிஞ்சு சின்னாப்படணும் அப்படின்னீங்கன்னா, அந்த வீட்ல இருந்தாங்கன்னா இயற்கையா நடக்கும். அந்த வீட்லருந்து வெளியில வந்தாலும் இது நடக்கும். ம். அப்போ 5 பேர்ல 2 பேர் ஜெயிப்பாங்க. 3 பேர் தோத்துருவாங்க. இப்ப திசைகள் 8ங்கிறோம். 8 திசைகள்ல 4 திசையுமே ஒரு வீட்டுக்கு 4 திசையுமே தப்பா இருக்காது. ஒண்ணு வடக்கு சரியா இருந்துச்சுன்னா, முதல் குழந்தை சூப்பரா இருப்பான். தம்பி வீணா போயிருவான். இப்ப கிழக்கு சூப்பரா இருக்குதுன்னா, 2வது நல்லா இருப்பான். அண்ணன் தோத்து போயிருவான். இப்ப தெற்குன்னா 3வது குழந்தை. அண்ணன் தம்பி 2 பேர் நல்லா இருப்பான். தெற்கு தப்பா இருந்துச்சுன்னா, 3வது குழந்தை தோத்து போயிருவாங்க. 3வது குழந்தைக்கு திருமணம் நடக்காது. அப்போ இப்படி ஒவ்வொரு திசைகள வீட்டுக்கு இப்ப 4, 8 திசைகள் இருக்குது அப்படின்னா, இந்த 8 திசைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அத சரி பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, இயற்கையா ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்த குடுக்கும். நிம்மதிய குடுக்கும். ஓகே சார். ஸோ இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். ம், நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ம், நான் வீட்டு வாஸ்து சரியில்ல அப்டின்னா, ம், வீட்ட மட்டும் தான் பார்ப்பாங்க. ம், அவங்களுக்கு எந்த அறிகுறியுமே தெரியாம இருக்கும். ம். ஸோ அத பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா, அது எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நிச்சயமா. நன்றி சார். நன்றி.